ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிமி ஃபன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு தாங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீட் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ரோட்டுக்கடை ஸ்டைலில் மசால் பட்டாணி எப்படி செய்கிறது அப்படின்னாங்க இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்லேயும் நான் அது வந்து கடை வச்சுருக்கேன். ஸோ அங்கே வந்து இந்த மசால் பட்டாணி எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க. அந்த ஒரு டேஸ்ட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் எவ்வளோ மசால் பட்டாணி செய்கிறதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, 1/2 கிலோ பட்டாணி வாங்கினேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இது எல்லா பட்டாணியும் எடுத்துகிட்டேன். அதாவது 1/2 கிலோ பட்டாணி எடுத்திருக்கேன். இதை நல்லா முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டே பாருங்கள், நல்லா ஊறி வந்துருச்சு. இது ரெண்டு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 3 விசில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். 4-5 விசில் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப குழஞ்சு அந்த தோல் எல்லாம் மேலே உதிர்ந்து வந்துருங்க. ஸோ அதனால் கரெக்டான பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் அக்வா வாட்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். கடைக்கு அப்படின்னா சாதாரண இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அக்வாவில் தாங்க நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் சுத்தமான முறையில் தான் நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், கடைக்கு தானே நம்ம ஏதோ ஒரு தண்ணியில் செய்வோம், அப்போல்லாம் செய்ய மாட்டேன். சுத்தமாக தாங்க செய்வேன். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது கூடவே லைட்டாக உப்பு ஆட் பண்ணி வேக வச்சிடலாம். உப்பு ஆட் பண்ணி வேக வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா உப்பு வந்து அந்த பட்டாணி கூட நல்லா சாந்துரும். ஸோ அதனால் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி தாங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 10-15 பூண்டு பற்கள், இஞ்சி, வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ஒரு 2 வெங்காயம். அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா கருவேப்பிலை, அடுத்ததாக புதினா இலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கருவேப்பிலையை தவிரங்க மற்ற எல்லாத்தையும் மிக்ஸி சாரில் போட்டு நல்லா கிரைண்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கிரைண்டிங் ஆகிடுச்சா. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக கிரைண்டிங் ஆகிடுக்கணும். குறைலாம் அரைக்காதீங்க, நல்லா நைஸாக கிரைண்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பட்டாணி வந்து நல்லாவே சூப்பரான பக்குவத்தில் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்ககிட்ட எடுத்து காட்டுறேன் எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூடாக இருந்ததுங்க. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வந்து இதை எடுக்க முடியல. ஸோ ரொம்ப சூடாக இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு அது வந்து எந்த ஸ்டேஜுக்கு வெந்து வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இதை கூட ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துடலாம். ஈஸியான மெத்தட் தாங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டு அது கூடவே ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஆயில் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. கரெக்டான பக்குவத்தில் ஆயில் மிக்ஸ் பண்ணாவே போதும். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவு ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. சாரி, ஃபில்ட்ரு பண்ணனால உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரெட்டிஷாக காட்டுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபோன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி காட்டுறேன். இப்போ இது கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான மசாலா தூள் வந்து, அதாவது தனி மசாலா ஆட் பண்ணாலும் சரி, எல்லா கரம் மசாலா ஆட் பண்ணாலும் சரி, இப்போ லைட்டாக இது கூடவே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா, அதாவது தண்ணி நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது, பச்சை வாசனை வந்துடும். தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம கிரைண்டிங் பண்ணியிருக்க இந்த சாறை எடுத்து அப்படியே நல்லா ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆயிலே வந்து கிளறி விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லே வராது, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னா, இல்லை நான் இன்றைக்கி இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணுறேன். என்ன மசாலா அப்படின்னா சிக்கன் பவுடர் தாங்க, பேக்கேஜில் தான் இருக்குது. அந்த சிக்கன் பொடியை தான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையினால் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா அந்த ஸ்மெல்லு வராமல் ஆயிலே இதையும் கிளறி விட்ருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நான் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து காரம் கம்மியாக இருந்ததுனால திரும்பவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் தேவையில்லை, ஏன்னா நான் வந்து இது சிக்கன் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கனால மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா அதிலே வந்து எல்லா மசாலாவும் ஆட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த பட்டாணியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள். ரொம்ப தண்ணிலாம் இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு தண்ணி அதில் இருக்குது, வேக வச்ச தண்ணி, ரொம்ப வடிகட்டிலாம் எடுக்கல. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கூட அது வந்து நல்லா வெந்து சுண்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷத்துலேயே 5 நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுடைய பட்டாணி ரொட்டுக்கடவை ஸ்டைல் பட்டாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே அதாவது என்ன அப்படின்னா, வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன், இது கூட ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொத்தமல்லி, புதினா எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா மிக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். எனக்கு வந்து கடையில் எல்லாமே செப்பரேட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் செஞ்சு வீடியோ எடுத்தனால இது மட்டும் தான் நான் ஆட் பண்ணி உங்கள் கூட காட்டுறேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.